தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து படம் பார்த்ததுக்கு. ஸோ படம் பார்த்து இன்டர்வலில் நிறைய பேர் வந்து சொன்னீங்க, ரொம்ப என்கேஜிங்காக இருக்குன்னு சொன்னீங்க. அண்ட் போஸ்ட் இன்டர்வல் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. அவங்க வேற ஒரு ஐடியா ஒன்று சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் படத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு ஃபீலாக உங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாம் வெளியில் வந்து சொன்னீங்க, இந்த மாதிரி இது எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் உள்ள இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே தரவாக என்ஜாய் பண்ணதா எல்லாமே சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் டைரக்டருக்கு தான் அந்த ஃபுல் கிரெடிட் போகணும். ஏன்னா அவர் தான் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட் தான், டைரக்டரே சொல்லுவாரு. ஆக்சுவலா என்னன்னா, படத்துல நீங்க படம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் நாங்க ட்ரெய்லர்லயும் சொல்லாததுக்கு காரணம், இப்ப நீங்க படம் பார்த்து எப்படி அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு அந்த ஒரு சர்ப்ரைஸ் ஃபீல் இருக்குதோ, ஸோ அது ஆடியன்ஸும் கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் ட்ரெய்லர்ல எதுவுமே சொல்லாம, இந்த உண்மையிலே புது கான்செப்டா இருந்தாலும் அது சொல்லாததுக்கு காரணம், அது தியேட்டர்ல ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா. ஸோ அதை மட்டும் நம்ம ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்னா, நீங்க ரிவ்யூ பண்ணும் போதோ கொஸ்டின் கேட்கும் போதோ கொஞ்சம் இந்த ஸ்பாய்லர்ஸ் மட்டும் இல்லாம நீங்க கொஸ்டின் கேட்டாலோ ரிவ்யூ பண்ணாலோ தியேட்டர்ல வந்து பாக்குற ஆடியன்ஸ்க்கு அது இன்னும் ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ அது மட்டும் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ. இந்த படத்தோட முக்கியமான கோர் ஐடியா வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளேயோட ஐடியா எல்லாத்தையும் நம்ம இப்போவே வெளியில் சொல்லிட்டோம்னா, நம்ம அந்த ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் எல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடக்கூடாதே ஒரு சின்ன ஒரு ஆசை தான். அவங்க தியேட்டருக்கு வந்து பார்த்து சர்ப்ரைஸ் ஆகணுங்கிறது தான் ஒரே ஆசை அண்ட் ஒரே ரிக்வெஸ்ட் தான் இந்த டீம் சார்பாக. தேங்க்யூ.